ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே, ஹரே ராமா 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 ஹரே ஹரே. குட்டி கதைகள் 150. இதில் கொல்கத்தா மாயாப்பூர் நரசிங்கரின் பல லீலைகளில் இது ஒன்று காண்போம். இதில் யசோதா மாதாஜி தந்தையின் கதை காண்போம். முன்பு ஒரு சமயம் யசோதா மாதாஜியின் 85 வயது தந்தை 2 மாதங்களுக்கு முன்பாக மறைந்து விட்டார். அவர் மருத்துவமனையில் தங்கியிருந்தபோது யசோதா மாதாஜி ஒளி நாடாவினால் பதிவு செய்யும் ஒரு பெட்டியின் மூலம் அந்த வார்டு முழுவதும் ஹரே கிருஷ்ணா மகா மந்திரத்தை நாள் முழுவதும் பாடச் செய்தார். அவருடைய தந்தை உண்மையில் பாதி கோமா நிலையில் இருந்தார். ஆனால் ஆச்சரியப்படும் விதத்தில் அவர் இந்த மகா மந்திரத்தை கேட்டபோது சிறிது சிறிதாக அவர் விழிப்பு உணர்வுக்கு வந்துவிட்டார். அவர் அந்த இசையையும் ஒளி அதிர்வுகளையும் அனுபவித்து ரசித்தது போல் தோன்றியது. மேலும் அவர் பாட்டின் வேகத்திற்கு தக்கவாறு படுக்கை விளிம்பில் தனது கையினால் தட்டி கொண்டு ரசிக்க ஆரம்பித்து விட்டார். அவரது விரல் மோதிரம் டன் 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 என விதத்தில் ஓசை உண்டாக்கி கொண்டு இருந்தன. அவர் முழுவதும் மகா மந்திரத்தின் மீது தியானிப்பது போல் தோன்றியது. திடீரென அவர் பேச ஆரம்பித்து விட்டார். ஓ பாருங்கள், அங்கு மிக பிரம்மாண்டமான 5 நகங்களை உடைய சிங்கத்தை போன்று தோற்றமளிக்கும் தலையை உடைய மனிதர் தெரிகின்றார். அவர் என்னுடைய வார்டின் உட்புறம் நுழைந்து வருகின்றார். நீங்கள் அவரை காணவில்லையா? இப்பொழுது அவர் வந்து கொண்டு இருக்கின்றார். அந்த தந்தை இன்னமும் கண்கள் மூடிய நிலையில் கூறினார், ஓ ஆமாம், நீங்கள் எல்லோரும் அவரை காண முடியாது என்பதை நான் மறந்துவிட்டேன். ஆனால் உண்மையில் அவர் இங்கு இருக்கின்றார். அவர் யார் என்பது எனக்கு தெரியாது என்றார் அவர். அந்த சமயத்தில் யசோதா மாதாஜியும் அவரது பெண் குழந்தைகளும் ஒருவரை ஒருவர் பெரும் ஆச்சரியத்துடன் பார்த்து கொண்டார்கள். பிறகு அவர்கள் பதில் கூறினார்கள், ஓ அப்பா, அவர் முழுமுதற் கடவுள் மற்றும் பரம புருஷ பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் அவதாரமாகிய பகவான் நரசிங்கதேவர் ஆவார். ஓ என்ன தேவ், அவரை எனக்கு தெரியாது, ஆனால் அதுதான் என்பதை அறிவிப்பது போல் அவர் தலையை அசைத்து காண்பிக்கின்றார். இப்பொழுது யசோதா மாதாஜி இதை கேட்டு ஆனந்த அதிர்ச்சிக்கு ஆளாகிவிட்டார். ஏனென்றால் தன்னுடைய வீட்டில் மாயாப்பூர் நரசிங்கதேவரை போன்ற ஒரு விக்கிரகத்தை வைத்து வழிபடுவதோடு அல்லாமல் அவருடைய தந்தையார் எந்தவித பந்தமும் இல்லாமல் இந்த பூத உடலை விட்டுவிட்டு அவருடைய ஆத்மா அடுத்த பிறவில் கிருஷ்ணருடைய பக்தராக மாற வேண்டும் என மனமாற நரசிங்கதேவரிடம் தினமும் வேண்டிக் கொண்டு இருந்தார். தொடர்ந்து அவரது தந்தையார் கூறினார், ஓ பாருங்கள், என்னை பார்த்து அவர் சிரிக்கின்றார். மீண்டும் என்னிடம் பேசத் துவங்குகின்றார். ஓ நீங்கள் இப்போது செய்யும் ஜபத்தை நானும் கற்றுக்கொள்ள வேண்டும் என கூறுகின்றார். நீங்கள் என்ன ஜபம் செய்கின்றீர்கள் என்று எனக்கு சரியாக கூறுங்கள் என்றார் அவர். பகவான் கிருஷ்ணரின் புனித திருநாமங்களை அழைக்கும் மந்திரம் இது என யசோதா மாதாஜி அவருக்கு பதிலளித்தார். ஓ எனக்கு தெரியாது என்ன மந்திரம் என்பது, ஆனால் தயவு செய்து எனக்கு அதை சொல்லிக் கொடுங்கள் என்றார் அவர். சரி அப்பா, கவனமாக கேளுங்கள், நான் சொல்வதை திருப்பி கூறுங்கள். ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே, ஹரே ராமா 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 ஹரே ஹரே என்றார் அவர். இப்பொழுது யசோதா மாதாஜி தன் தந்தைக்கு பொறுமையாக ஒவ்வொரு வார்த்தையாக கற்றுக் கொடுத்தார். அதிக நேரம் எடுத்துக்கொள்ளாமல் அவர் மகா மந்திரத்தை கற்றுக்கொண்டு ஜபம் செய்ய முயற்சித்தார். பிறகு மிக அருமையாக ஜபித்தார். மறுநாள் அமைதியான முறையில் அவர் உடலை நீத்து விட்டார். அந்த வார கடைசியில் இங்குள்ள பக்தர்கள் ஆகிய நாங்கள்
யசோதா மாதாஜியின் அப்பாவின் இறுதிச் சடங்கின் போது அனைவரும் ஒன்று கூடி கீர்த்தனம் செய்தோம். யசோதா மாதாஜி பிரசாத மலர் மாலையையும் கங்கா ஜலம் துளசி போன்றவற்றையும் தயாரித்து அவருடைய தகப்பனாருக்கு திலகம் இடுதல் போன்றவற்றை இவருடைய குரு மகாராஜா தவ திரு கிரிராஜ் மகாராஜ் அவர்கள் தொலைபேசியில் கூறிய சீரிய அறிவுரைகளின்படி நன்றாகவும் முறையாகவும் செயல்படுத்தினார். இப்பொழுது அவருடைய தந்தையின் முகம் மிகவும் சாந்தமாக காட்சியளித்தது. அவருடைய கன்னங்கள் சிறிது இளஞ்சிகப்பு நிறமாக காணப்பட்டன. அவருடைய உடல் மிருதுவாக இருந்தது. சில வழக்கமான சடங்குகளுக்கு பிறகு உடல் தகன அறைக்கு எடுத்து செல்லப்பட்டது. சில மணி நேரங்களுக்கு பிறகு அங்கு அந்த ஞாபகார்த்த சேவையில் ஈடுபட்டுள்ள சிலர் எங்களிடம் வந்து ஆச்சரியத்துடன் கூறினார்கள், ஓ, இவ்வளவு வெண்மையான அழகான விலை உயர்ந்த வெண்ணிற கல்லை பொடி செய்தது போன்ற உங்கள் தந்தையின் சாம்பல் மாதிரி யாருடைய சாம்பலையும் நாங்கள் இதுவரை கண்டது கிடையாது. அவருக்கு என்ன நடந்தது? நீங்கள் அவருக்காக என்ன ஜெபம் செய்தீர்கள்? நீங்கள் அதை எங்களுக்கு எழுதித்தர முடியுமா? நாங்கள் அதை தெரிந்து கொண்டு இங்கு சேவை செய்யும்போது நாங்களும் அதை உச்சரிக்கலாமே என்றார்கள் அவர்கள். இப்பொழுது பகவான் கிருஷ்ணர் ஏன் தானே சுயமாக பக்தர் அல்லாதவர் என்று கருதப்படும் ஒருவர் முன்பாக தோன்றினார் என்பது சாஸ்திரங்களின் கருத்தை உண்மை ஆக்குகின்றது. அதாவது யாரேனும் ஒருவர் எப்போதும் பகவானின் பக்தி தொண்டில் ஈடுபட்டு இருந்தால் அதன் மூலம் அவருடைய மொத்த குடும்ப உறுப்பினர்களுமே பயன் அடைவார்கள். இதை கூறியவர் லீன் துலிப் அவர்களிடம் இருந்து தாய்வான். வருடம் 2006 மார்ச் மாதம் 26ஆம் தேதி ஆகும். ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே, ஹரே ராமா 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 ஹரே ஹரே. சில பிரபுபாதரின் சேவையில் இஸ்கான் பக்தர்கள்.